अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। नहमदुहु नुसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद। इन्नल्लाह व मलाइकतहु यसल्लूना अलन नबी या अय्युहल्लदीना आमनु सल्लु अलैहि व सल्लिमु तस्लीमा। இறைவனை போற்றி இறை தூதரை வாழ்த்தி இறை நேசர்களை நேசித்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணி ஒரு வெற்றியை நெருங்கிடுச்சு. நாலா திசையிலையும் எங்க பார்த்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமையை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் மக்காலேருந்து மதீனாக்கு வந்து 6 வருஷம் ஆச்சு. அவங்களுடைய தோழர்கள்லாம் எப்ப பார்த்தாலும் ஒரே சிந்தனையா இருக்காங்க, எப்ப நான் அல்லாஹ்வுடைய வீட்டை பார்ப்பேன் அப்படின்னு, அப்புறம் என்னுடைய மனைவி மக்களை நான் எப்ப பார்ப்பேன் அப்படின்னு ஏக்கத்தோடே இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழுது புலம்புவாங்களாம், எப்ப நான் அல்லாஹ்வுடைய வீட்டை பார்ப்பேன், எப்ப அந்த புனித சோலைகளை நான் பார்ப்பேன், எப்ப நாங்க போய் தண்ணி குடிப்பேன் அப்படிங்கிற ஒவ்வொன்றையும் நினைச்சு நினைச்சு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுகிட்டே இருப்பாங்களாம். அந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவுனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காக்கு போறாங்க, காபாவுடைய சாவியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில வாங்குற மாதிரியும், எல்லாரும் காபாவை தவாப் செய்யறாங்க. தவாப் செஞ்சு முடிச்சிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செஞ்சு உம்ராவை முடிக்கிறாங்க. முடிச்சிட்டு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா முடிய குறைச்சிக்கிறாங்க, சில பேர் மொட்டை அடிக்கிற மாதிரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டிருக்காங்க. இது இந்த கனவு மூலியமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, அல்லாஹ்வே சம்மதிச்சிட்டான், நம்ம மக்காக்கு போறதுக்கு அல்லாஹ் சம்மதிச்சிட்டான்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 பேரோட தயாராகுறாங்க மக்காவை நோக்கி. அப்ப ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நம்ம மக்காக்கு போறோமே, மக்காவாசிகள் நம்மள தடுக்க மாட்டாங்களா, இல்ல நம்ம போர் செஞ்சுக்கிட்டு தான் உள்ள போவணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருபோதும் இல்ல, நம்ம அமைதியான முறையில தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், எப்படி குறைஷிகள் நம்மளை தடுக்காம இருப்பாங்க, நம்ம எப்படி போர் செய்யாம உள்ள எப்படி நுழையிறது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க ஆயுதம் எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல இல்ல, நீங்க எடுத்துட்டு வர வேணாம், உங்களுக்கு சாதாரணமா உங்க உடையில உரையிடப்பட்ட ஆடை இருக்கும் அல்லவா, அந்த ஆடை மட்டும் உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு கொடுத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 பேரோட மக்காவை நோக்கி வராங்கன்னு தெரிய வருது குறைஷிகளுக்கு. காலித் இப்னு வலீத் இந்த நேரத்துல இவங்க இஸ்லாத்தை ஏற்கல, இதற்கு பிறகு இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு 200 குதிரை வீரரோட போறாங்க. மக்காவுல எந்த ஒரு முக்கியமான பாதையோ அந்த பாதையில போய் மலிய மறைச்சு நின்றுறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொண்டிருக்கும் போது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய குதிரைப்படை அதெல்லாம் பாக்குறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களும் தொழுகிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும் போது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, இவங்க சுஜூதிலே ருக்கூல இருக்கும் போது இவங்க நம்ம தாக்கிரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா இறக்குறான் திருவசனத்தை, அச்ச நேரத்துல எப்படி தொழுவணும், பயப்படக்கூடிய நேரத்துல எப்படி தொழுவணும், அல்லாஹு தஆலா ஆயத்துக்களை இறக்குறான். இதற்கு பிறகு அவர்கள் அப்படியே தொழுகிறார்கள். தொழுதனால காலித் இப்னு வலீத் அவங்களுடைய எண்ணம் நடக்காம போயிடுச்சு. இதோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு மக்காவுக்கு பின்புறமா குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து ஒரு கரடுமுரடான பாதையில் இருக்கக்கூடிய ஹுதைபியா பக்கத்து போறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போய்கொண்டிருக்கும் போது இது தெரிஞ்ச காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு உடனே மக்காவுக்கு போய் எச்சரிக்கை செய்யறதுக்காக போயிடுறாங்க. போயிட்டு இருக்கும் போது ஹுதைபியா வழியா போயிட்டு இருக்கும் போது சினியத்துல் முரார் அப்படிங்கிற ஒரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகம் அப்படியே உட்கார்ந்துருச்சு. சஹாபாக்கள் அதட்டி பாக்குறாங்க ஒட்டகத்தை, எந்திரிக்கலையே. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய ஒட்டகம் கசுவா, அது அடம் பிடிக்காது, அது நல்ல குணமுடையது, நான் சொன்னா கேட்டுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி அப்ரஹானுடைய யானைப்படை அல்லாஹ் தஆலா நிறுத்தினானோ அப்படியே தான் இந்த ஒட்டகத்தையும் நிறுத்தி விட்டான் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, என்னுடைய உயிர் எவனின் கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமா நான் சொல்லுறேன், அல்லாஹ் எதை உயர்வானதாக ஆக்கி வச்சு கண்ணியப்படுத்த சொல்லி
குறைஷிகளின் இடத்துல வந்து கேட்டாங்கன்னா நான் அதை அப்படியே குறைஷிகளுக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டகத்தை அதட்டுறாங்க. அந்த ஒட்டகம் குதிச்சு எந்திரிக்குது. இதற்கு பிறகு ஒட்டகத்தோட சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நடந்து வராங்க. வந்து ஒரு கிணற்றுக்கு பக்கத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, இங்க போதுமான அளவு தண்ணி இல்லையே, இந்த இடத்துல நம்ம எப்படி தங்குறது அப்படின்னு கேக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அம்பை எடுத்து சஹாபிட்ட கொடுக்கறாங்க. அந்த சஹாபி அந்த கிணற்றுல போய் வைக்கிறாங்க. தண்ணி முன்னை விட இருந்த அளவுக்கு அதிகமா வந்து ஊற ஆரம்பிச்சிச்சு. சுபஹானல்லாஹ். இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே தங்குனாங்க. அந்த நேரத்துல குஸா கிளை சேர்ந்த புதைல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ புதைல் சொல்றாங்க, நாங்க வந்து திஹாமா மாநிலத்தை சேர்ந்த குஸா கிளையை சேர்ந்தவங்க, நாங்க வந்து ஒரு நம்பிக்கையால நாங்க உங்களை நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு காப் இப்னு லுவைங்கிறவன் வந்து உங்ககிட்ட போர் செய்யணும், நீங்க உம்ரா செய்யக்கூடாது, உங்ககிட்ட உங்களை தடுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்காண்டியே ஹுதைபியாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணறுக்கு பக்கத்துல அவங்க தங்கி இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், நான் முதல்ல போய் என்னன்னு நான் வந்து முகமதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நான் உங்களை நிப்பாட்டி வச்சுட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு கேக்குறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒன்னும் போர் செய்யறதுக்காக வரல, நாங்க உம்ரா செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். நிச்சயமா நான் சொல்றேன், குறைஷிகள் வந்து போர்னால ரொம்ப நஷ்டப்பட்டிருக்காங்க, அதனால அவங்களுக்கு ரொம்ப சேதமா இருக்கு. குறைஷிகளுக்கு சம்மதம்னா இந்த போரை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நிறுத்தி வைக்கிறதுக்கு நான் ஒரு சமாதான உடன்படிக்கை செஞ்சு தரேன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை சில மக்களுக்கு எத்தி வைக்க தான் செய்வேன், அந்த மக்கள் அதை ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ, ஆனா குறைஷிகள் இதை தடுக்க கூடாது. குறைஷிகளும் இதை ஏத்துக்கலாம், சரி ஏத்துக்க முடியலையா கொஞ்ச காலம் அவகாசம் எடுத்துக்கட்டும், அவகாசம் எடுத்தாவது அவங்க ஏத்துக்கட்டும், அதை விட்டுட்டு நான் போர் தான் செய்வேன் அப்படின்னு அவங்க முன்னாடி வந்தாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் உயிர் எவனோட கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்றேன், நான் என்னுடைய தலை தனியா போற வரைக்கும் நான் அல்லாஹ் காண்டி போர் செய்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை கேட்ட புதைல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இதை நான் குறைஷிகள் இடத்துல சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க குறைஷிகளை பார்க்க. குறைஷிகள்ல என்ன செய்யறாங்கன்னா, முகம்மதுட்ட இருந்து நான் செய்தியை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு இவங்க போய் சொல்ல, அங்க உள்ள அறிவில்லாத முட்டாள்கள் அவங்க பேச்சு எதுக்கு நான் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. சில குறைஷிகள்ல இருக்கக்கூடிய அறிவாளிகள் முன்னாடி வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ புதைல் சொன்னாங்க, புதைல் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே சொன்னார்கள். அதுல இருந்து ஒரு அமைச்சரை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க பேரு வந்து மிக்ரஸ் அப்படிங்கிற ஒரு அமைச்சரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. அந்த அமைச்சரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவன் ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. புதைலுக்கு என்ன சொன்னாங்களோ அதே தான் மிக்ரஸுக்கும் சொல்லி அனுப்பினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு பிறகு மிக்ரஸும் வந்து சொல்றாங்க குறைஷிகளுக்கு மத்தியில. அப்ப குறைஷிகள்ல இருந்து ஒரு அமைச்சர் ஹுலைஸ் என்பவர் எந்திரிச்சு சொல்றாங்க, குறைஷிகளே எனக்கு அனுமதி கொடுங்க, நான் போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அவங்களும் அனுமதி கொடுக்கறாங்க. ஹுலைஸும் வராங்க. வந்து பெருமானாரை பார்க்க வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவங்க வந்து ஹுலைஸ பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக பலியிடப்படக்கூடிய நேர்ச்சை செய்யப்பட்ட அந்த உம்ராக்காகவும் ஹஜ்ஜுக்காகவும் வச்சிருக்கக்கூடிய அந்த பிராணிகளை வந்து கண்ணியப்படுத்த கிளையை சார்ந்தவன், அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க இவங்க. இதனால இவங்களுக்கு முன்னாடி பலியிடப்படக்கூடிய பிராணிகளை, குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளை முன்னாடி நிறுத்துங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணையிடுறாங்க. உடனே சஹாபாக்கள் அவங்க வரும்போது அந்த பிராணிகள், குர்பானி பிராணிகள் நிப்பாட்டி வச்சு தல்பியா சொல்றாங்க. இத பார்த்த ஹுலை சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட அந்த பலியிடப்படிய அந்த குர்பானி பிராணிகளை பார்த்து ஹுலை சொல்றாங்க, இவங்களை மக்காக்கு அல்லாஹ்வுடைய வீட்டில இருந்து தடுக்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் குறைஷிகள் இடத்துல சொல்றாங்க. குறைஷிகளுக்கும் ஹுலைஸுக்கும் வாக்குவாதம் நடக்குது. அங்க இருந்த உருவாங்கிறவங்க, நான் போய் முகமதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.
அவங்களும் அனுமதி கொடுக்கறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் பார்க்கறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதைலுக்கு என்ன சொல்லி அனுப்பினார்களோ அதையே தான் உருவாக்கிட்டையும் சொன்னாங்க. அப்ப உருவா சொல்றாங்க, முஹம்மதே, நீ போர் செஞ்சு உன்னோட இனத்தை அழிக்கணும்னு நினைக்கிறியா? உன்னுடைய குடும்பத்துக்கு போர் செய்யறது நல்லா இருக்கா அப்படின்னு உருவா சொல்லிட்டு சொல்றாங்க, சரி நீ போர் செய், ஆனா உன்னுடைய போர்ல நீ வெற்றி பெற்றுட்டா ஓகே. நீ வெற்றி பெறல, நீ தோல்வி அடைஞ்சிட்டினா உன்னுடைய தோழர்கள் எல்லாம் உன்னை விட்டுட்டு ஓடிவாங்களே, இந்த அற்ப தோழர்கள் உன்னை விட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கோவத்தோட கேட்கிறாங்க உருவா பார்த்து, என்ன நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு ஓடி போயிருவோமா அப்படின்னு கோவத்தோட கேட்கிறாங்க. இத கேட்டுட்டு உருவா சொல்றாங்க, என்ன நீ ஒரு காலத்துல எனக்கு உதவி செஞ்சிருக்க, அதனால நான் உன்னை விடுறேன், இல்லன்னா கண்டிப்பா நான் உனக்கு திருப்பி பதில் அளிச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் உருவா என்ன பண்றாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை பிடிச்சு பேசுறாங்க. இத பார்த்த பக்கத்துல இருந்த முக்கீரா என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய உரையிடப்பட்ட அந்த வாளை எடுத்து உருவா கையை அடிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாடியிலேருந்து கையை எடு அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. யார் அதுன்னு உருவா பார்த்தா முக்கீராவை பார்த்து உருவா சொல்றாங்க, வாக்கு தவறியவன் தானே நீ அப்படின்னு பழிக்கிறாங்க. ஏன்னா முக்கீரா இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தாரோட நட்பு வச்சிருந்திருப்பாங்க. நட்பு வச்சு அந்த கூட்டத்தாரை ஏமாத்திட்டு அவங்களுடைய கொள்ளை பொருட்களை எடுத்துட்டு அவங்களெல்லாம் கொலை செஞ்சுட்டு முக்கீரா வந்துருவாங்க. இதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிறத நான் ஏத்துக்கிறேன், ஆனா உன் கொள்ளை பொருட்களுக்கு நான் பொறுப்பல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்க. அந்த நேரத்துல உருவாதான் முக்கீராவுக்கு உதவி செஞ்சாங்க. யார் முக்கீரானா உருவாவுடைய சகோதரருடைய மகன் தான் முக்கீரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சஹாபாக்கள் எப்படியெல்லாம் கண்ணியம் கொடுக்கறாங்கன்னு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க உருவா. இத போய் குறைஷிகள் இடத்துல சொல்றாங்க, நான் பல அரசர்களை பார்த்திருக்கேன், நான் நஜ்ஜாசி மன்னரை பார்த்திருக்கேன், நான் கைசரை பார்த்திருக்கேன், நான் கிஸ்ராவை பார்த்திருக்கேன். இத்தனை மன்னர்களுக்கும் இப்படி ஒரு மரியாதையை யாரும் கொடுத்ததில்ல. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எந்த அளவுக்குனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினாலே அமைதியாயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்த தண்ணீரை போட்டு அடிச்சுக்கிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை நேருக்கு நேரம் நிமிர்ந்து பார்க்க மாட்டிருக்காங்க. ஏன்? கண்ணியம் குறைஞ்சிருங்கிறதுக்காக. அல்லாஹு அக்பர். எப்படியெல்லாம் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல பிரிய வச்சிருக்காங்க, இந்த அளவுக்கு பிரிய வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு குறைஷிகள் மத்தியில உருவா பேசி முடிக்கிறாங்க. இதற்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா போர் வெறி பிடிச்ச குறைஷிகள் எப்படியாவது போர் செஞ்சே ஆகணும் 70-80 பேரோட படையெடுத்துக்கிட்டு வராங்க. முஸ்லிம்களுக்கு இது தெரிய வந்து அவங்கள கைது செஞ்சிடறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தெரிய வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா அந்த கைது செய்யப்பட்டவர்களை விடுவிச்சிடறாங்க. இதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறாங்க. அழைத்து நம்மளுடைய நோக்கம் என்ன நீங்க போய் குறைஷிகள் இடத்துல சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு, எப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையில போனா செய்தா மறு பாதையில விரண்டு ஓடுவான். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு கிட்ட சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல நான் கோவக்காரன், என்ன அனுப்பாதீங்க, இதுக்கு சரியான ஆளு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சம்மதிச்சு உஸ்மான் ரலியல்லாஹு கிட்ட பேசுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சம்மதிக்கிறாங்க. ஒரு சஹாபிய தோழரும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவை நோக்கி போறாங்க. மக்காவை நோக்கி போன பிறகு குறைஷிகள் இடத்துல அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க, நாங்க அல்லாஹ்வை தொழுதுட்டு உம்ரா செஞ்சுட்டு நாங்க வந்துடுறோம், நாங்க அமைதியான முறையில வந்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு குறைஷிகள் சொல்றாங்க, சரி உஸ்மானே, நீங்க முன்னாடி போய் முதல்ல செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல என்னுடைய முத்தே முகமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி நான் எதுவும் செய்ய மாட்டேன், அவங்களோட நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட குறைஷிகளுக்கு எரிச்சல், கோவம் தான் வந்துச்சு. கோவம் வந்து உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபிய தோழர்களையும் கைது செஞ்சிடறாங்க.
அவங்க கைது செஞ்ச அந்த விஷயம் நொடி பொழுதுல பரவுது எல்லா இடத்துக்கும். என்னன்னு, உஸ்மான் ரலியல்லாஹு குறைஷிகளால கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு பரவுது. உடனே என்னன்னா முஸ்லிம்கள்லாம் ரொம்ப பதறாங்க. இன்னும் ஒரு போர் செஞ்சு அவனு துடிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணெல்லாம் செவக்குது, கோவம் உச்ச நிலைக்கு அடைறாங்க. எல்லாரும் வாக்கு கொடுக்கறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு கொண்டவங்களை பழி வாங்காம நான் வரமாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறாங்க. கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா இது தெரியுது, குறைஷிகளுக்கு தெரியுது இந்த மாதிரி அவங்க ரெடி ஆகுறாங்க. இதுக்கு மேல நம்ம உஸ்மானை வச்சிருந்தோம் அவ்வளவுதான் சொல்லிட்டு உடனே உஸ்மான் ரலியல்லாஹுவை அனுப்பி வைக்கிறாங்க. இதை பார்த்த முஸ்லிம்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹுவை பார்த்த போதுதான் அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. இத தெரிஞ்ச குறைஷிகள் என்ன செய்யறாங்கன்னா, எப்படியாவது இதுக்கு மேல நம்மளால எதுவும் தாக்கு பிடிக்க முடியாது, சமாதான உடன்படிக்கை செஞ்சிடலாம் அப்படின்னு அங்கேருந்து சுஹைல் என்கிறவங்கள கடைசியா தூதரை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைல பார்த்து சொல்றாங்க, இவருடைய பேருக்கு அர்த்தம் இலகுவானவர், இவர் நமக்கு நல்ல விஷயம் இலகுவான விஷயத்தை தான் சொல்ல வராங்கன்னு. அப்போ சுஹைல் சொல்றாங்க, நம்ம சமாதான உடன்படிக்கை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சுஹைல் சொல்றாங்க. அப்போ என்ன, அந்த 4 விஷயம் உடன்படிக்கை செய்யறாங்க. ஒண்ணு என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வருடம் எங்க போயிடணும், மதீனாக்கு திரும்பிடணும். அடுத்த வருஷம் மக்காக்கு வரலாம், வந்து உம்ரா செஞ்சுக்கலாம், 3 நாள் தங்கலாம், அதற்கு மேல தங்கக்கூடாது, எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுத்து வரக்கூடாது. ஒரு சாதாரண ஒரு பயனாளி எந்த ஆயுதங்களை எடுத்து வருவானோ அந்த ஆயுதங்கள் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும், அந்த ஆயுதத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. 2வது விஷயம் என்னன்னா, குறைஷிகளிடத்திலையும் முஸ்லிம்களிடத்திலையும் எந்த ஒரு போரும் 10 வருஷத்துக்கு வரவே கூடாது. அந்த நேரத்திலேயாவது மக்கள் போர் பயம் இல்லாம இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. 3வது விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடன்படிக்கையில சேர்ந்துக்கிறாங்களோ அவங்க அதுல சேர்ந்துக்கட்டும், யாரெல்லாம் குறைஷிகளுடைய உடன்படிக்கையில சேர்ந்துக்கிறாங்களோ அவங்க அதுல சேர்ந்துக்கட்டும். அந்த வகுப்பாரை சேர்ந்தவர்கள் அந்த வகுப்பாரை சேர்ந்தவர்களாக ஆகட்டும், இவர்களாக இருக்கட்டும், இதற்கிடையில எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. 4வது விஷயமா என்னன்னா, குறைஷிலேருந்து யாராவது ஒரு ஆள் தப்பிச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்துட்டாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷிகள் இடத்துல ஒப்படைச்சிடணும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடந்து ஒருத்தவங்க தப்பிச்சு குறைஷிகள் இடத்துல போனாங்கன்னா குறைஷிகள் அவங்கள அனுப்ப மாட்டாங்க, அவங்களே வச்சுப்பாங்க. இந்த உடன்படிக்கைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து எழுத சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய பெயரால் என்று எழுதுறாங்க. அப்ப சுஹைல் சொல்றாங்க, இல்ல ரஹ்மான்னா எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்மன்னு எழுத சொல்றாங்க. அலி ரலியல்லாஹும் அல்லாஹும்ம, அல்லாஹ்வுடைய பெயரால் அப்படின்னு எழுதுறாங்க. இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது செய்த ஒரு சமாதான உடன்படிக்கை தான் இது அப்படின்னு எழுத சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுதிடுறாங்க. எழுதி முடிச்ச பிறகு சுஹைல் சொல்றாங்க, இல்ல முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நாங்களே ஏத்துக்கல, அப்படி ஏத்துக்கிட்டா அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நான் ஏன் உங்களை தடுக்க போறோம், நாங்க ஏன் உங்களை போர் செய்ய போறோம் அப்படின்னு சுஹைல் சொல்றாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை அழித்துட்டு முஹம்மது இப்னு அப்துல்லான்னு எழுதுங்க அப்படின்னு சுஹைல் சொல்றாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்றாங்க, என் பெயரை அழித்துட்டு முஹம்மது இப்னு அப்துல்லான்னு எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த பெயரை நான் அழிக்க மாட்டேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒதுங்கிக்கிறாங்க. அப்போ யாருமே அந்த தோழர்கள் யாருமே அதை செய்யறதுக்கு முன் வரலையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே போய் அதை அழித்து முஹம்மது இப்னு அப்துல்லா என்று மாற்றப்பட்டுருச்சு. இந்த உடன்படிக்கை எழுதிக்கிட்டு இருக்கும் போது, ஆனா எழுதி முடிக்கல, எழுதிக்கிட்டு இருக்கும் போது சுஹைலுடைய மகன் அபு ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு கையில விலங்கோட வர்றாங்க. மக்கால இருந்து குறுக்கு புறமா கீழ்புறமா ஓடி வராங்க. முஸ்லிம்கள் பாக்குறாங்க அபு ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ சுஹைல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன்,
அதை மட்டும் செஞ்சிரு, அபூஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு விட்டுரு, என்கிட்ட அனுப்பி வச்சிரு அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருபோதும் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சுஹைல் திரும்பவும் சொல்றாங்க, நீங்க விடலன்னா இந்த உடன்படிக்கையே நான் செய்ய மாட்டேன், நான் திரும்பி போயிடுறேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அப்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹுவை நான் விட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்போ சொல்லி சொல்லி பாக்குறாங்க, ஆனா சுஹைல் கேட்கல. தான் மகனை கன்னத்துல அரைஞ்சு அடிச்சு இழுத்துட்டு போறாங்க மக்காவை நோக்கி. அப்போ அபூஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு கதறிக்கிட்டே போறாங்க, என்னை இணை வைப்பாளர்கள் மத்தியிலே போய் விடுறீங்களே யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே போறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ பொறுமையாயிரு, சகிச்சு போ, அல்லாஹ் நிச்சயமா இது ஒரு நல்ல தீர்வு தருவான் என்று சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்துல போய் சொல்றாங்க, நீங்க இந்த குறைஷிகள்லாம் இருக்காங்களே, அதாவது இணை வைப்பாளர்கள், அவர்கள்லாம் நாயோட உயிருக்கு சமமானவங்க, அதனால நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு சமாதானப்படுத்துறாங்க. அப்படி சொல்ற மாதிரி கிட்ட போய் தான் வாளோட கைப்பிடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கொடுக்கறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, என்ன நினைச்சாங்க, அந்த வாளை கையில எடுத்து தான் தந்தையா இருக்கக்கூடிய சுஹைலை வெட்டி வீசிடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா என்ன, தந்தையாயிட்டாங்களே, பாசம் கண்ணை மறைச்சிருச்சு. அதனால அபூஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குறைஷி சுஹைல அவர்களை வெட்டாமே விட்டுறாங்க. அபூஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பட்ட கொடுமையை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நம்மளுடைய மார்க்கம் உண்மைதானே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மையாவே நான் அல்லாஹ்வுடைய தூதர் தானே சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நம்மளுடைய மார்க்கம் நேரான மார்க்கம் தானே? ஆமா, நேரான மார்க்கம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திரும்பவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அவங்களுடைய மார்க்கம் தவறான வழியில செல்லக்கூடிய மார்க்கம் தானேன்னு கேக்குறாங்க. அதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமான்னு சொல்றாங்க. இதுக்கே சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நம்மளையே நம்ம தாழ்வா படுத்திக்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உண்மையாவே அல்லாஹ்வுடைய தூதர் தான், எனக்கு அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை நான் தலைமை தாங்கி நடத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு வருத்தப்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்து இதை சொல்லி வருந்தினாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கு அவங்க சொல்றதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னமே உங்களுக்கு கொஞ்சம் மனசு மாறுது. அப்போ இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலேயே வாக்குவாதம் செஞ்சிட்டாங்க. அதை நினைச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டாங்க. இதற்காக பல தொழுகைகளை தொழுதாங்க, பரிகாரம் செஞ்சாங்க. இப்போ இத கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியால இருந்துகிட்டே சொல்றாங்க, நம்மளுடைய ஒட்டகத்தெல்லாம் அறுத்துட்டு குர்பானி கொடுத்துட்டு முடியெல்லாம் இறக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ யாருமே அதுக்கு முன் வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குமே இது முன் வரலன்னு சொல்லிட்டு சோகமா போய் உட்கார்ந்துடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியா இருக்கக்கூடிய உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா என்னாச்சு ரசூலுல்லாஹ், ஏன் ரசூலுல்லாஹ் சோகமா இருக்கீங்கன்னு கேட்டப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி நான் சொன்ன மொட்டை அடிச்சு பிராணியை குர்பானி கொடுக்க சொன்னேன், ஆனா யாரும் இப்படி முன் வரல செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு உம்மு சல்மா சொன்னாங்க, இவ்வளவுதானே, நீங்க முதல்ல போய் செய்யுங்க, பின்னாடி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா போய் குர்பானி கொடுத்துட்டு மொட்டை அடிக்கிறவங்கள வர சொல்லி மொட்டை அடிச்சு கொண்டாங்க. இத பார்த்த சஹாபாக்கள் அடுத்த நொடியே ஒவ்வொருத்தவங்களும் தான் செஞ்சதை வருந்தி மொட்டை அடிச்சு குர்பானி கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹலை பழிவாங்கணுங்கிறதுக்காக அபூஜஹலுடைய ஒரு ஒட்டகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலி கொடுப்பாங்க. இதற்கு பிறகு ஹுதைபியா உடன்படிக்கையில ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த உடன்படிக்கையில சொல்லியிருப்பாங்க யார் யார் எந்த வகுப்பார சேர்ந்திருக்காங்களோ அவங்க கூட இருக்கணும், இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்க கூடாதுன்னு. ஆனா பனு பக்கர் கிளையை சார்ந்தவங்க குறைஷிகளுடைய உடன்படிக்கையில சேர்ந்தவங்க.
குஸா கிளையை சேர்ந்தவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வகுப்பார்ல சேர்ந்தவங்க. இந்த 2 பேருக்கும் ஆரம்ப காலத்திலேயே பகை இருக்கு. ஆனா இவங்க 2 பேர் இந்த நேரத்துல இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப சண்டை போடுறாங்க. என்னன்னா குஸா கிளையினருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது உதவி செய்யறாங்களே அப்படின்னு பனு பக்கருக்கு கோவம். இதனால பனு பக்கர் என்ன செய்யறாங்க, குஸா கிளையை சேர்ந்தவங்க சில பேரை கொலை செஞ்சிடறாங்க. இது தெரிஞ்ச அபு சுஃபியான் என்ன செய்யறாங்கன்னா, இதுக்கு மேல இதை வச்சா ஒண்ணு செய்ய முடியாது, நேரா மதீனாவை நோக்கி வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்கிட்ட எல்லாம் இதை பத்தி சொல்றாங்க. யாருமே இத காதுல வாங்க அந்த மாதிரி விட்டுறாங்க. அப்போ உயரமான இடத்துல நின்னு அபு சுஃபியான் சொல்றாங்க, நான் குறைஷிகளுடைய தலைவன், நான் சொல்லுறேன் ஹுதைபியா உடன்படிக்கை அந்த சமாதான உடன்படிக்கையை புதுப்பிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபு சுஃபியான் அங்கிருந்து வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் குறைஷிகள் இடத்துல என்ன நடக்க போகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கலந்துக்காமையே இவங்க இப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்களே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ரொம்ப பயந்தாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமான முறையில தனிப்பட்ட முறையில போருக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது தெரிஞ்ச மதீனாலே இருக்கக்கூடிய ஒரு பெண் கடிதம் எழுதி கொண்டுட்டு ஓடுறாங்க, மக்காக்கு போய் சொல்லலாம், குறைஷிகள் இடத்துல சொல்லிடலான்னு. இது உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிய வருது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து உடனே அந்த பெண்மணிட்ட இருக்கக்கூடிய கடிதத்தை வாங்கிட்டு வாங்குறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் அந்த கடிதத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே அவங்க அந்த தனிப்பட்ட போருக்கு ரெடி ஆவறத பத்தி அதுல இருந்தது. அப்போ அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் குறைஷிகளுக்கு உதவி செஞ்சா அவங்க என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பாங்க, ஒன்னும் செய்ய மாட்டாங்க, அந்த ஒரு காரணத்தினாலதான் நான் இப்படி செஞ்சேன், யா ரசூலல்லாஹ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை மன்னிச்சிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலை, மக்காவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலையில அடுப்பு பத்தி நிறைய பிரிவினர்களோட இருந்த அடுப்பு பத்தி தான் இருக்கிறத காட்டுறாங்க குறைஷிகளுக்கு. குறைஷிகள் இதை பார்த்துட்டு, இவ்வளவு அடுப்பு, இவ்வளவு வெளிச்சம் தெரியுதா, அவ்வளவு பேர் அங்க இருக்காங்களா, அப்ப பெரும் படையே வந்திருக்கா அப்படின்னு நினைச்சு பயந்தாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிளான் தான் இதெல்லாம். அப்படி வந்ததோ கொஞ்சம் பேர் தான், ஆனா இதெல்லாம் பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்கன்னு அவங்க நினைப்பாங்க அல்லவா, அதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்க. அப்போ அபு சுஃபியானை அனுப்பி வைக்கிறாங்க, என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு. அபு சுஃபியான் வர்றாங்க. வர்ற வழியில அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அபு சுஃபியான் கேட்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு போர் படையோட தயாராயிட்டு இருக்காங்க, ரொம்ப கடுமையான போர், யாராலையும் தப்பிக்க முடியாது, நீங்க சேதம் தான் அடைவீங்கன்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன செய்யறது அபு சுஃபியான் கேக்குறாங்க. அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், ஏத்துக்கோங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அபு சுஃபியானும் சரி நீங்க என்னை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கூட்டி போங்கறாங்க. அவங்களும் கூட்டி போறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த கூடாரத்துக்குள்ள கூட்டி போறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு ஓடி வராங்க, யாரு கூடாரத்துல யாரு போறது, என்ன அபு சுஃபியான் எதுக்கு இங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாக்குவாதம் நடத்துறாங்க. இத பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து இந்த சண்டையை சமாதானப்படுத்துறாங்க. சமாதானப்படுத்திட்டு இரவு நேரமா இருக்கு, அபு சுஃபியானை நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அபு சுஃபியானும் போயிடுறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போயிடுறாங்க. போயிட்டு மறுநாள் காலையில அபு சுஃபியான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கங்கறாங்க. அப்ப அபு சுஃபியான் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வே வணக்கத்திற்கு தகுதியானவன், ஆனா நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர்னு என்னால நம்ப முடியல, எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு அபு சுஃபியான் சொல்லிடுறாங்க. இது கேட்ட சஹாபாக்கள் எல்லாம் கோவப்படுறாங்க. இந்த கோவத்தை பார்த்து அவங்க சொல்லிடுறாங்க, அபு சுஃபியான் இல்ல இல்ல நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இதற்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சம்மதம் வாங்கிட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபு சுஃபியான தன்னுடைய காவல் படை இதெல்லாம் பாக்குறதுக்காக கூட்டி போறாங்க. இவங்களும் போய் பாக்குறாங்க, அவ்வளவு பேரு அந்த படையெல்லாம் பாக்குறாங்க. அப்போ ஒரு இளைஞர் படைய பாக்குறாங்க. இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறதுக்குன்னே இருக்கிறாங்க. இத பார்த்து அபு சுஃபியான் பிரமிப்படைறாங்க. எப்படி
இவ்வளவு பேருக்கு தலைவரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க, நம்ம தான் இவ்வளவு நாள் தப்பா நினைச்சிருக்கோம் சொல்லி அந்த நிமிஷமே அவங்க உண்மைப்பூர்வமாவே இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க அபு சுஃபியான். இதற்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் போய் என்னுடைய குறைஷி மக்களுக்கு இதை போய் எத்தி வைக்கிறேன்னு சொல்றாங்க. ரசூலா நினைக்கிறாங்க, இவங்க யாரு? குறைஷிகளுக்கு தலைவர், இவங்க சொன்னா குறைஷிகள் கேட்டுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுக்கறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோட இப்ப சேருவாங்கல்லவா, உங்களோட இஸ்லாத்தை ஏற்று உங்களை சார்ந்தவங்களை நாங்க ஒன்னும் பண்ண மாட்டோம், நான் வாக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புவாங்க. குறைஷிகள் இடத்துல போய் அபு சுஃபியான் நடந்ததெல்லாம் சொல்லி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க நம்புங்க, நான் இஸ்லாத்தை தழுவிட்டேன்னு சொன்னாங்க. ஆனா எல்லாருமே என்ன தெரியுமா சொன்னாங்க? முஹம்மதுடைய மாய விலையில அபு சுஃபியானும் விழுந்துட்டான் அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. அப்போ எந்த அளவுக்குன்னா, அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா அம்மாவே அபு சுஃபியானுடைய தாடியை பிடித்து இழுத்து கொண்டு கூட்டி போனாங்க. மக்காக்குள்ள வந்து பார்த்தா எல்லாருடைய வீட்டு கதவு மூடி இருக்கு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, எப்படி எல்லாருடைய வீட்டும் மூடி இருக்கு. எல்லாரும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை வருதுன்னு தெரியவும் எல்லாரும் வீட்டுக்குள்ள பதுங்கிட்டாங்க, குறைஷிகள்லாம் பயந்து. அப்போ இதுல முஸ்லிம்கள படையில இருக்கக்கூடிய ஒருத்தவங்க சொல்றாங்க, நம்ம இன்னைக்கு போருடைய நாள், ஆனா மக்காவை பாதுகாக்க யாருமே இல்ல அப்படிங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மக்கால ஒட்டகத்துல நடந்து போறாங்க, ஒட்டகத்தோட போறாங்க. அப்ப யோசிக்கிறாங்க, நம்மளுடைய தோழர்களோடு இருந்த இடம் அல்லவா, நம்ம மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்ந்த இடம் அல்லவா, அப்ப நினைச்சு போறாங்க. போயிட்டு இருக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, நாலா பக்கமும் மக்காவை பாதுகாக்கிறதுக்காண்டி நாலா பக்கமும் ஒவ்வொரு பிரிவினரா காவலாளியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கிறாங்க. அப்போ நியமிச்சுட்டு இதெல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மலை மேல ஏறி நின்று பாக்குறாங்க. ஒரு பக்கம் மட்டும் சண்டை போயிட்டு இருக்கு. இது தெரிஞ்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இக்ரிமா கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ரத்தம் வராம, ரத்தம் இந்த பண்ணுல படாம தானே உங்களை போர் செய்ய சொன்னேன். நான் என்ன சொன்னனோ அதுக்கு மாற்றா செஞ்சிட்டீங்களே அப்படின்னு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொன்னாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், குறைஷிகள் தான் என்னிடத்துல சண்டை போட்டாங்க, வம்பு வளர்த்தாங்க, நாங்க எதுவும் செய்யல, தற்காப்புக்காக தான் எங்களுடைய வாளை நாங்கள் பயன்படுத்தினோம் என்று சொன்னார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு அஹ்லம், அல்லாஹ்வே இதை நன்கு அறிவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஒட்டகம் கஸ்வா அது மேல ஏறி அமர்ந்து மக்காவை நோக்கி போறாங்க. வலதுபுறம் பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காவலுக்கு, இடதுபுறம் பார்த்தா உஷாக் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ரெண்டு பேருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்து கூட்டி போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாக்கு போனா சுத்தி சிலை, உள்ள சிலை 360 சிலை. இத பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்து ஒவ்வொரு சிலையும் குச்சியால சொல்லி குர்ஆன் ஆயத்து சொல்லி உடைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு சிலை பெரிய சிலையா இருக்கு, அந்த சிலைய ரசூலுல்லாஹ்வுடைய குச்சி எட்ட மாட்டேங்குது. அப்போ இல்முல் மதீனா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து எட்டி உதைத்து அந்த சிலையை கீழே தள்ளுறாங்க. இதற்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை 7 முறை ஒட்டகத்தின் மேலே உட்கார்ந்து காபாவை 7 முறை தவாப் செய்ய சொல்லிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாங்கு சொல்றாங்க. தொழுகைக்கு அழைக்க சொன்னே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காபா மேல ஏறி ஓடோடி போய் நின்று அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி பாங்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. இதற்கு பிறகு அங்குள்ள முஸ்லிம்கள் எல்லாம் வந்து காபாக்குள்ள வந்து தொழுக போறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட இருந்த அந்த சாவியை வாங்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு வந்து திரும்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கொடுத்து சொல்றாங்க, நான் முன்னாடி மக்கால இருக்கும்போது சொன்னேனே ஞாபகம் இருக்கா? இந்த காபாக்கு பொறுப்பாளியா இருந்தா அது நீங்களா மட்டும்தான் இருக்கணும், உங்களுடைய வழித்தோடர்களா தான் இருக்கணும் அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஞாபகப்படுத்திட்டு அவங்க கிட்ட அந்த சாவியை ஒப்படைப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு பிறகு இந்த பாங்கு சத்தத்தை கேட்ட குறைஷிகள்லாம் அவங்க காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி கோபம்,
நம்ம இடத்துக்கே வந்து நம்ம பதுங்கி இருக்கோம், நம்ம இடத்துக்கே வந்து அவங்க தொழுக வச்சு தொழுக நடத்தி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம உயிரோட இருந்து என்ன பலன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நிச்சயமாக வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க? அல்லாஹ் தான் அடியாருக்கு செஞ்சு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டான். இந்த போருக்கு நாங்க வெற்றி பெற்றதுக்கு காரணம் அல்லாஹ் தான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு குறைஷிகள் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு உடனே எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்டோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நான் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ குறைஷிகள் சொல்றாங்க, ஒரு காலத்துல நம்ம எல்லாம் சகோதரரா இருந்தோம், அண்ணன் தம்பி அப்படி இருந்தோம், எங்களை வந்து அன்பா பாத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த குறைஷிகளை பார்த்தோன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய முயன்றவங்களும் அந்த கூட்டத்துல தான் இருக்காங்க, அவங்கள கல்லால எரிஞ்சவங்களும் அந்த கூட்டத்துல தான் இருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவா பேசினவங்களும் அந்த கூட்டத்துல தான் இருக்காங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அங்கேருந்து ஓடி வராங்க, முகத்தை மறைச்சிக்கிட்டு. யாரு? இக்ரிமாவுடைய மனைவி ஓடி வராங்க. ஓடி வந்து ரசூலுல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவன் உங்களுக்கு பயந்து இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க, அதாவது இக்ரிமா. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, இக்ரிமாவை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமாவை மன்னித்தார்கள். அவங்க இக்ரிமாவுடைய மனைவி இக்ரிமாவை தேடி போயிட்டாங்க. இக்ரிமா கிடைச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மன்னித்து விட்டார்கள் என்று சொல்ல உடனே இக்ரிமா என்ன செஞ்சாங்கன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இஸ்லாத்தை தழுவினாங்க. இக்ரிமாவுடைய மனைவியும் ரசூலுல்லாஹ் இடத்துல வரும்போது உட்கார்ந்திருந்த ரசூலுல்லாஹ் இக்ரிமாவை பார்த்து எந்திரித்து நின்றாங்க. அப்போ இக்ரிமாவை பார்த்து கண்ணியம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோல்ல போட்டிருந்த துணி கீழே விழுக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து இக்ரிமா மேல போட்டாங்க. ஏன் இந்த அளவு கண்ணியம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சிட்டாங்கன்னு தெரியாம இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கண்ணியம் கொடுத்தாங்க. இதற்கு பிறகு ஹப்பார் ரலியல்லாஹு வராங்க. வந்து, யா ரசூலல்லாஹ், என்ன மன்னிச்சிருங்க. யார் இந்த ஹப்பார் ரலியல்லாஹு அன்ஹு? இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கர்ப்பிணியா இருக்கும் போது மக்கால இருந்து மதீனாக்கு போகும்போது இந்த ஹப்பார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை கொலை செய்தார். அப்படிப்பட்ட ஹப்பாரையே இரக்கம் குணமுடையவராக இருக்கக்கூடிய முத்தே முகம்மது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தாங்க. இதற்கு பிறகு வர்றாங்க ஹிந்தா அம்மா, ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சிறிய தந்தையா இருக்கக்கூடிய ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு நான் தான் அவங்களுடைய ஈரக்கொலையை பிச்சு அவங்கள சிதைச்சேன், அதனால என்னைய மன்னிச்சிடுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிறாங்க. அதற்கு பிறகு வஹ்ஷி வராங்க. வஹ்ஷி வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சிறிய தந்தையை நான் தான் கொலை செய்த, என்னைய மன்னிச்சிடுங்க யா ரசூலல்லாஹ்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை யாரெல்லாம் இழிவா பேசினாங்களோ, கொல்ல முயற்சி செஞ்சாங்களோ எல்லாரையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. அப்போ குறைஷிகள் இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எல்லாம் போய் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிலைகளை உடைச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் எல்லாரும் போய் சிலைகளை உடைக்கிறாங்க. அப்போ காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த சிலைகளை போய் உடைங்கன்னு ஒரு சிலையை பார்த்து சொல்றாங்க. அவங்களும் போய் உடைக்கிறாங்க. சிலைகளை உடைக்காதீங்கன்னு அங்கே ஒரு கூட்டம் இருக்கதா செய்யுது. அந்த கூட்டம் போய் சொல்ல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, சண்டை போட்டு ரத்தம் வர அளவுக்கு சண்டை போட்டுறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் காலித் இப்னு வலீத்த சிலையத்தான் உடைக்க சொன்னேன், அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கொலை செய்யற அளவுக்கு ரத்தம் சிந்துற அளவுக்கு பண்ணிட்டாங்க, இதுக்கு நான் பொறுப்பல்ல அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனித காபாவுல இருந்து இஸ்லாத்தை தெரிவிச்சு எத்தி இது அதிகமா அதை பற்றி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். இப்படிதான் ஃபத்தஹ் மக்கா வெற்றி பெற்றது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, கல்லடிப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வந்து இந்த நிலையில் என்றா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த மக்காவுக்கு போய் காபாவுடைய திரையை பிடித்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த வண்ணம் நம்ம அனைவருடைய உயிர் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.